தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வேன் கிணற்றுக்குள் விழுந்த சம்பவத்தில் கிணற்றுக்குள் இருந்து 20 சவரன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது தஞ்சாவூரை சார்ந்தவங்க சாத்தான்குளம் அருகே உள்ள வெள்ளாளன் விளை அப்படிங்கிற பகுதியில இன்று நடைபெற இருந்த ஒரு நிகழ்வுக்காக சொந்த ஆம்னி கார்ல நேற்று சாத்தான்குளம் நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. சாத்தான்குளம் பக்கத்துல இருக்கிற மீரான்குளம் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்துல வரும்போது சாலையோரம் தடுப்புச்சவர் இல்லாத ஒரு கிணற்றுக்குள்ள அந்த காரானது கவிழ்ந்ததுங்க. இதுல கார்ல இருந்த 1.5 வயது குழந்தை உட்பட 8 பேர் கிணத்துல மூழ்கின நிலையில ஒரு கார்ல இருந்து ஒரு பெண் உள்ளிட்ட 3 பேர் காரை திறந்து தண்ணியில இருந்து நீச்சல் அடிச்சு கொஞ்சம் வெளியே வந்தாங்க. இதனை தொடர்ந்து அந்த வழியா வந்துட்டு இருந்தவங்க கிட்ட விபரத்தச்சூரி சொன்னதோட இல்லாம தண்ணீர்ல மூழ்கி இருந்தவங்களை மீட்குன்னு சொல்லி உதவி கூறினாங்க. ஆனா காரானது 50 அடி ஆழம் உள்ள ஒரு கிணற்றுல, அதாவது 50 அடி ஆழம் உள்ள தண்ணி உள்ள கிணத்துல மூழ்கி இருக்கிற நிலையில பொதுமக்களால காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இதனை அடுத்து தீயணைப்பு துறையினர் களமிறங்கினாங்க. ஏறத்தாழ 2 மணி நேரம் போராடியும் காரை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையில தூத்துக்குடியிலிருந்து ஸ்கூபா டைவிங் வீரர்கள் கொண்டு அழைத்து வரப்பட்டு அதன் அடிப்படையில தேடும் பணி நடைபெற்றது. 3 மணி நேரத்துக்கு பிறகு காருக்குள்ள மூழ்கி இறந்திருந்த வசந்தா, மோசஸ், ரவி கோவில் பிச்சை, கெஞ்சி அல்கிருபா மற்றும் ஷாலினி ஆகிய 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டாங்க. மீட்கப்பட்டதோட இல்லாம அவங்க 5 உடலுமே நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் அணிந்திருந்த 20 சவரன் நகையானது அந்த கிணற்றுக்குள்ள மூழ்கிய நிலையில கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா தாங்கள் அணிந்திருந்த நகையை காணல அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சதன் அடிப்படையில இன்று காலை தூத்துக்குடியிலிருந்து முத்துக்குளிக்கும் வீரர்கள் கூட்டிட்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில தேடுதல் வேட்டை நடந்தது. அந்த தேடுதல் வேட்டையில தற்போது 20 சவரன் நகையும் அதே மாதிரி அவங்க கையில இருந்த ஒரு பையும், அதாவது ஹேண்ட்பேக் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. அதுல இருந்து கொஞ்சம் காசும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 20 சவரன் நகையும் மீட்கப்பட்டு தற்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அதாவது நீரிலிருந்து தப்பிச்சிருந்த ஜெர்சோன், ஜெசிட்டா, ஷைனி கிருபாகரன் ஆகிய 3 பேர் தற்போது அங்க ஏற்கனவே நேற்று தப்பிச்சிருந்த நிலையில இறந்து போன 5 உடலும் தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்கு பிறகு ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் அஞ்சலி செலுத்திய நிலையில தற்போது அவரது உடல்கள் அவர்களது உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு இறுதி மரியாதைக்காக அவர்களோட சொந்த ஊருக்கு அழைத்து செல்லப்படுதுங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.